வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு விதைக்க வந்தாச்சு நண்பா மக்காச்சோளத்துக்கு. தனி யூரியா மட்டும்தான் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள், களை வந்து அந்தளவுக்கு இல்லை, ஃபுல்லாமே களை மருந்து அடித்து வச்சாச்சு. இப்போ வந்து உப்பு தான் நண்பா விதைக்கும். உப்பு வைக்கிறதுக்கு ஆள் கூட கிடைக்கல, அதனால் விதைச்சி விட்டுலான்னு சொல்லி விதைச்சாச்சு நண்பா. ஒரு ஏக்கருக்கு 3 மூடை கொண்டு வந்து போட்டுருவோம் நண்பா. 3 மூடையும் நல்லா ஃபுல்லாக விதைச்சி விட்டாச்சு. கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விதைச்சி விட்டாச்சு நண்பா. தட்டையும் கொஞ்சம் கலப்பாக தான் இருக்குது. நம்ம விதைச்சி ஒரு 10 நாளாக மழையில் நண்பா, அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாக இப்படி ஆகிட்டு, சரியாக முளைக்காமல் விதை ஃபுல்லாக கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இது மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 2வது விதை லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் தான் நண்பா இதை கொண்டு வந்துடுவோம். மக்கா சோளமே விளைஞ்சி வந்துருக்கு. பார்த்திங்கன்னா உப்பு தான் நண்பா, நல்லா குளிர விதைச்சி விட்டாச்சு. ஃபுல்லாக யூரியா மட்டும்தான், இது கூட நம்ம எதுவுமே கலக்கலை. தனி யூரியா மட்டும்தான் நம்ம வாங்கி விதைச்சி விட்ருக்கோம் நண்பா. அது 1 ஏக்கர் தான் இருக்கும் இந்த காடு. இது ஃபுல்லாமே நம்ம இது உரம் எதுவுமே கலக்காமல் நம்ம தனி யூரியா மட்டும்தான் இதில் போட்டு விதைச்சி விட்டாச்சு. இது கூட நம்ம எதுவுமே டிஏபி அதுக்கப்புறம் பொட்டாஸ் இது எதுவுமே சேர்க்கலை. விதையோட ஃபஸ்ட்டு நம்ம விதை ஊனும் போது நம்ம வண்டியில் போட்டது தான். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம போடலை. இப்போ தான் உப்பை விதைக்கிறோம். நம்ம மாப்பிள்ளை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நம்மளும் விதைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சதே இல்லை. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு விதைக்க வந்தாச்சு நண்பா. இதான் நம்ம முதல் அனுபவம். இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே விதைச்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு விதைக்கிறோம். நன்றி நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.